சிறிய சிறிய வாய்ப்புகளையும் பயன்படுத்தி பெரிய ஒரு வாய்ப்புகளாக மாற்றக்கூடிய திறமை உடையவர்கள் நீங்கள் கடகராசி என்பர்கள். வாழ்க்கையில் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்தால் கூட அதை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் கடகராசி என்பர்கள் தான். மற்றவருக்கு உதவி செய்வதனால நம்ம எந்த காலகட்டத்திலையும் குறைஞ்சு போக மாட்டோம். எல்லோருக்கும் உதவி செய்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவர்களாக இருந்தால் கூட அவர்களை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். அப்படின்னா தான் அவர்களுக்கு அந்த வழி என்னன்றது தெரியும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு பயணிப்பவர்கள் நீங்கள் கடகராசி என்பர்கள். அஷ்டம சனியின் பிடியில் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய பாரமே கிடையாது. வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படின்னு ரொம்ப ஒரு சுலபமாக உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை கையாளக்கூடிய திறமை படைத்தவர்கள் தான் நீங்கள் கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு 2025 புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா மிக நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் எல்லா கிரகங்களுமே ஒரு சாதகமான ஒரு நிலையில இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இவர்களுக்கு இந்த புத்தாண்டுல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். கடக ராசி அன்பர்கள். கடக ராசின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் எப்படி ஒரு முழு நிலவாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக ஒரு பிரபஞ்சத்திற்கே எவ்வளோ பெரிய இருளடைந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக பிரகாசமாக காட்டக்கூடியவர் அந்த சந்திரன் தான். இப்படிப்பட்டதான் இந்த கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும். இப்படி தான் இருக்கும் எப்போதுமே. சரி, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டக்கூடிய அந்த குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சரி, இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தையே ஒரு அப்படியே ஒரு பிரகாசமாக மாற்றக்கூடியவர்கள். அத்தனை திறமைகளை உடையவர்கள். ஆனாலும் சில ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனாலும் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. யாராவது இவங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு மனம் தாங்கவே தாங்காது. ஏன்னா இவர்கள் எல்லோரையுமே ஒரு பரமாக நினைச்சு பயணிப்பவர்கள். யாருமே நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாக யாரா இருந்தாலும் பயணிக்கக்கூடியவர்கள். ஆனால் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா தன்னை சார்ந்தவர்களே, தன் குடும்பத்தை சார்ந்தவர்களே, தன்னுடைய பெற்றோர்களே, தன்னுடைய மாமனார் மாமியார், அடுத்து தன்னுடைய கணவர் மனைவி, இப்படி தன்னை சார்ந்து இருப்பவர்களே தனக்கு துரோகம் அளிப்பவர்களாக இருந்துட்டார்களே அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் கூட உங்களுக்கு தூக்கம் வரல. ஏன்னா நீங்களே எல்லாருக்குமே நல்லா சொல்வீங்க, வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் கிடையாது, சகஜமானது தான் அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கக்கூடிய நீங்களே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக ஒரு நாள் கூட நித்திரை இல்லாமல் இந்த வாழ்க்கை நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடனை அடைச்சிட்டா என்னுடைய முழுவதுமான ஒரு நிம்மதி கிடைச்சிடும் மேடம், ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு தெரியாமல் நான் வாங்கின கடன் என்ன அறியாமலே வாங்கிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த மாதிரி சிக்கிய நபர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கடன் சிக்கிய இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த 2025 அதிலிருந்துலாம் கொஞ்சம் வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பூச நட்சத்திர அன்பர்கள். சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால எதையுமே ரொம்ப நிதானமாக யோசிச்சு செயல்படுபவர்கள். கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கே நீங்க போறீங்க அப்படின்னாலும் இந்த வேலை நம்மளுக்கு சரிப்பட்டு வருமானு நிறைய ஆராய்ந்து அதுல ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த 2025 உங்களுக்கு நிதானத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. நீங்க சட்டுன்னு முடிவெடுக்க போறீங்க, பட்டுன்னு போய் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ண போறீங்க. புதிதாக காலேஜ் முடிச்சு வெளியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அறியாமலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். எனக்கா இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எனக்கா இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு சில வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். புதனுடைய நட்சத்திரம்
மிகவும் திறமைசாலிகள். ஆனால் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரயஸ்தானாதிபதி தான் அந்த புதனே. அதனால அந்த திறமையினால இவர்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு வாழ்க்கை கிடையாது. 2025 உங்களுக்கு திறமைகள் வரவேற்கப்படாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணையின் மூலமாக இந்த காலகட்டத்தில் வருகின்ற அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் கூடி வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரே விடாப்பிடியாக நிற்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்கள் கிடைப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்படிலாம் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி வாய்ப்பை நோக்கி நீங்க நகர்ந்தீங்களோ அப்போ கூட உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. இதே ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தான் கடந்த 2 வருடத்திற்கு முன்னாடி பொண்ணு பார்த்து சலிச்சு போயிருப்பீங்க, மாப்பிள்ளை பார்த்து சலிச்சு போயிருப்பீங்க. ஏண்டா இந்த திருமண வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அளவிற்கு போயிருப்பீங்க. ஆனா இப்போ இந்த 2025 ஒரு புதுவிதமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த 2025 தொழில் ரீதியாக சில பின்னடைவை கொடுத்தாலும் அடுத்த கடைசி 6 மாதத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு லாபங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த 9ஆம் இடத்திற்கு போயிட்டாரு. அடுத்து 9ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவதனால சில பின்னடைவுகள் உங்களுக்கு இருந்தாலும் அது தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வியாதி சம்பந்தமான சில தீர்வுகள் வரும். அதே சமயத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அதில் ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு தயக்கம் நிறைந்த ஒரு சூழல் இருக்கும். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மேல அது எல்லாமே நடப்பதற்கு உண்டான ஒரு நேரம். உடல் நலனில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு வருவதனால தொலைதூர பயணமாக போயிடணும், இல்லை உடல் நலனில் கவனமாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு கடன் சின்ன அளவு கடன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இந்த கடக ராசியில பிறந்த பெண்கள் எப்போதுமே ஒரு ரொம்ப துரதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த கடக ராசியில் பிறந்த பெண்கள் தான் எப்போதுமே அதிர்ஷ்டசாலிகள்னு நான் ஜோதிட ரீதியாக சொல்லுவேன். ஏன்னா இந்த கடக ராசியில் பிறந்த பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவர்கள். இவர்கள்கிட்ட எவ்வளோ பெரிய ஆஃபீஸை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தொழிலாக கொடுத்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. மற்றவர்களுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும், எப்படி இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான அனைத்து திறமைகளையும் உடையக்கூடிய அந்த கடகராசி பெண்களுக்கு இந்த 2025 நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா விவாகரத்து, தேவையில்லாத சட்ட வழக்குகள், ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை அடுத்தடுத்து சந்திச்சுட்டே வந்திருப்பீங்க. ஒரு பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனை, இப்படி இந்த மாதிரியாக சந்தித்த இந்த பெண்களுக்கு இந்த 2025 நீங்கள் நினைத்ததை சாதிக்க, நம்ம இப்படி தான் வாழணும்னு ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க. அது எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. கடக ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய ஊரில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அங்கேயே நான் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரப்போகுது. அங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை அனுபவிச்சிட்டீங்க, இனிமேல் அங்கே அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை வெளிநாட்டில். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025 முழுமையான ஒரு நற்பலனை தான் கொடுக்க போகுது. எந்த விதமான ஒரு பயமுமே வேண்டாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேடம் எனக்கு மார்ச் ஏப்ரலோட எனக்கு வீசாலாம் க்ளோஸ் ஆகுது, அதுக்குள்ளே எனக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம ராசி சார்ந்த, அதாவது சந்திரனை சார்ந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ கடக லக்ன அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த காலகட்டம் அப்படின்னா இந்த கடக லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு வருடம்னா இந்த வருடம் தான். இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு துயரங்கள் எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் எனக்கு 5 வருஷமா எனக்கு சில பிரச்சனைகள்ல இருக்கிற மேடம், அதெல்லாம் தீரவே மாட்டேங்குது. சில பேருக்கு கடன் பிரச்சனையே 5 வருஷமா நீடிக்கக்கூடிய
வாய்ப்புகளாம் இருக்கு. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025 கடகலக்ன அன்பர்களுக்கு முழுமையான உங்களுடைய பிரச்சனைகள் 50% சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடகலக்ன அன்பர்கள் தான் கடந்த ஒரு 5 வருடமாக நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க. தேவையில்லாத அவமானங்கள், அசிங்கங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு போராட்டம், விவாகரத்து, தேவையில்லாத ஆக்சிடெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள், போலீஸு கேஸ்ன்னு இப்படி கடகலக்ன அன்பர்கள் இடைவிடாத சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த 2025 ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோல்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. தசாபுத்தி பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்க போகுது, இதுதான் இனிமே நமக்கு உத்தேசமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிற விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.